குழந்தை பெத்துக்க போறோம்ல, அதான் உங்க அன்னைக்கு லைட்டா பொறாம ஜீவா. மீனா, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அன்னைக்கு உங்ககிட்ட பொறாம போறதுக்கு என்னடி இருக்கு? அவங்க கிட்ட இல்லாத பாப்பா என் கிட்ட இருக்கு ஜீவா. சி, அசிங்கமா இருக்குடி. இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். நீ வேணா போய் மெல்ல எட்டி பாரு. உங்க அண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கி இருப்பாங்க. திருஷ்டி கழிக்கெல்லாம் வர மாட்டாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டாங்கடி. நீ வேணா போய் எட்டி பாரு. ஓடி. டேய், அங்க போய் பாருடா. நோட. பாரு பாரு. என்ன சார், லைட் ஆஃப் ஆயிருக்கா? வா. இப்ப என்ன சொல்ற? அது மறந்துருப்பாங்க மீனா. நீ என்ன வேணா காரணம் சொல்லிக்கோ, ஆனா நான் சொல்றேன், உங்க அன்னைக்கு பொறாம தான். வேணாம் மீனா, திரும்ப திரும்ப அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லி என்ன கடுப்பேத்தாத. கஷ்டமா இருக்குடி. இங்க பாரு, இன்னும் 2 நாள் பாப்பேன். அப்படி இல்ல, நானே எங்க வீட்டுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவேன். எங்க வீட்டுக்கு போன் பண்றதுக்கு நான் எதுக்குடா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. வா. இந்த நேரத்துல அண்ணிய பத்தி மீனா தப்பா நினைக்கிறது நல்லதுக்கு இல்ல. இதை சரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அது பெரிய பூகம்பமா வெடிக்கும். ஏங்க, இந்தாங்க டீ. ஆமா, இந்நேரத்துக்கு என்ன டீ? இது என்னடி கேள்வி? டீ குடிக்கிறதுல என்ன ஜோசிகார்ட்ட கேட்டா குடிக்க முடியும்? தோணிச்சு குடிக்கணும்னு கேட்டேன். சரி, உங்க அக்கா வீட்டுக்கு போனீங்களே, முல்லை பத்தி அவங்க எதுவும் கேட்கலையா? நீங்க வந்தப்ப கஸ்தூரி இருந்தா முல்லையும் இருந்தா, அதான் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஏமா, முல்லையை பத்தி பேசுறதுக்காக தான் போனேன். போன இடத்துல தனம் மீனாவை பத்தி நல்ல விஷயத்த சொல்லிட்டா. அந்த நேரத்தில் எப்படிமா போய் பேச முடியும்? அதெல்லாம் சரிதாங்க. அந்த வீட்டில் தனமும் மீனாவும் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நம்ம புள்ள சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்படி யாருமா சொன்னது? முல்லை இங்க வந்து 2 நாள் ஆச்சு. அங்கிருந்து ஒருத்தராவது நம்ம கிட்ட பேசினாங்களா, இல்ல என்ன ஏதுனாவது விசாரிச்சாங்களா? பார்வதி, நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, முல்லை அங்கே யார்கிட்டையும் சண்டை போட்டு வரலம்மா. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனப்போ கூட எல்லாரும் என்கிட்ட சாதாரணமாக தான் பேசினாங்க. முல்லையை பற்றி சந்தோஷமாக தான் விசாரிச்சாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் போனப்பவே என்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படின்னா ஏங்க முல்லை இப்படி இருக்கா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவ சந்தோஷமா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? எனக்கு என்னமோ முல்லைக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? இவளும் வாயை திறக்காம அப்படியே இருந்துருவா, நம்மளும் அப்படியே விட்டுற முடியுமா? யாருமா அப்படி விட சொன்னது? இன்னைக்கு வீட்டுக்கு போனேன், பேச முடியல. நாளைக்கு கடைக்கு போய் மூர்த்தி மாப்பிள்ளையை பார்த்து பேசலான் இருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆமாங்க, முல்லை நம்ம கூட இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவ சந்தோஷமால இருக்கணும். அவ இப்படி என்னமோ மாதிரி இருக்கிறது அவளை பார்க்கும்போது எனக்கு திக்குன்னு இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டு முல்லையை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துருங்க. இங்கே வேற பக்கத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, முல்லையே இங்க இருக்கா, அவ வீட்டுக்காரர் இன்னும் வரலையா அப்படின்னு. பக்கத்து வீட்டை விடுமா, அவங்களா வந்து சோறு போட போறாங்க. நீ வேற. அது எப்படிங்க விட முடியும்?
அவங்க கூட தானே டெய்லி மோகம் கொடுத்து பேசி பொழுத ஓட்ட வேண்டியிருக்கு. ஏய், நீ பாட்டுக்கு அவ முன்னால் எதையாவது பேசி தொலைச்சிடாத. அவளே பாவம் வருத்தப்பட போறா. என்ன பிரச்சனையில் வந்தாலும் அங்க இருக்க முடியலன்னு இங்க வந்தா என்னால இவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை. அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்த்தா பேசாம அங்கேயே போயிடலாம் போல. ஆனா அங்க எப்படி போக? ஹலோ, ஏங்க, நான் பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்துட்டேன். எங்க அப்பா அம்மா ஏதாவது சண்டையான்னு கேக்குறா. நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன பண்ணணும்? எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறதை என்னால இங்க பார்க்க முடியலங்க. அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. இங்கேயும் தான் என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது? இங்க பாருங்க, உங்க கதையை நான் கேட்கல. நான் இப்ப என்ன பண்ணட்டும் அதை சொல்லுங்க எனக்கு. பிடிக்கலன்னு கிளம்பி வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அதையெல்லாம் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்துற. சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. இங்கேருந்து அன்னி கூட உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் கேட்பாங்க. அவங்ககிட்டயும் அப்படியே சொல்லிடு. எவ்வளவு நாளுங்க சொல்றது? எவ்வளோ நாளுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சொல்றேங்க, எவ்வளவு நாள் வேணாலும் சொல்றேன். யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆனா நான் கஷ்டப்படலாம். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைல்ல? போங்க சும்மா. ஏய், அவங்க பிரச்சனையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. என்ன செய்யறதுன்னு என்ன கேட்டா கிளம்பி வான்னு நான் சொல்ல முடியும். அதான் உங்களை பிடிக்கலையே, எப்படி வர்றதுன்னு என்னையே கேட்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இங்கே இருக்கணுமாக்கும். அங்க கிளம்பி போயிடக்கூடாதான். அவ எவ்வளவு தெளிவா இருக்காக. ச்சே. அவ அண்ணி கேட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லணுமாமே. ஆனாலும் கிளம்பி வான்னு ஒரு வார்த்தை வாயில வந்துச்சான்னு பாரு. ச்சே. இந்தாங்க, இதை பிடிங்க. என்னது? பாயசம். ஓஹோ, முல்லை பிறந்த நாளுக்கு காலையிலேயே பாயசம் கொடுத்துட்டிய. முல்லை எங்கம்மா? குடும்பா பிள்ளைக்கு. ஆ, இந்தா. என்னம்மா, டீ இல்லையா? என்ன பிறந்த நாளைக்கு எதுக்கு மாட்டி? காலையிலேயே பாயசத்தை குடி. பிறந்த நாளா? யாருக்குமா? சரியா போச்சு. என்னம்மா, உன் பிறந்த நாள் கூட உனக்கு மறந்து போச்சு? எனக்கா? ஏன்பா, இன்னைக்கா நவம்பர் 26ஆம் தேதி? என்னம்மா, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இங்க இருந்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிறந்த நாளுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே குதிப்பியடி. இப்ப மறந்து போயிடுச்சா?
விடு பார்வதி. சரி, பிள்ளைக்கு சேலை எடுத்து தர சொன்னேனே, எடுத்து தரலையா? சேலைக்காரர்கிட்ட சொல்லி நேத்திக்கே எடுத்து வச்சுட்டேங்க. இவ எந்திரிச்சிருக்க மாட்டான்னு நினைச்சு கொடுக்கல. சரிம்மா, இப்போ கூட இதோ கொடுக்குறேன். முல்லை, புது புடவை உனக்காக வாங்கி பீரோவில் வச்சிருக்கேன். ப்ளவுஸை கூட உன் அளவு ஜாக்கெட் கொடுத்து தான் தைச்சி வச்சிருக்கேம்மா, போட்டுக்க. இல்லம்மா, இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அம்மாடி, போம்மா, போய் கட்டிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கா? ஆமாம்மா. இல்லப்பா, நான் வரல. இல்ல, அப்பா அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். போய் கட்டிட்டு வாடா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பிறந்த நாள் அதுவுமா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா நல்லதும்மா. இல்லம்மா, இனிமே கிளம்பி கோவிலுக்கு போய் விடுமா. நீ சரியே இல்லை சொல்லிட்டேன் நான். எங்கேயாவது போகணுன்னா நீ எவ்வளோ சந்தோஷமா கிளம்புவ. இப்ப பாரு, எல்லாத்துக்கும் ஒரு சோம்பல், ஒரு காரணம். சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு தூங்குற வரைக்கும். பார்வதி, பிறந்த நாள் அதுமா ஏமா பிள்ளைய போய் திட்டிட்டு இருக்கிற? நீ வேற. அம்மாடி, நீ பாயசத்தை குடி, அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ நல்லா இருக்கணும்னு நீ போய் வேணாதான் சாமி ஒத்துக்கிடுமா. அப்பா போய் உனக்காக வேணா சாமி ஒத்துக்கிடாதா? சரிப்பா, ஏய், அதை குடிச்சிட்டு போடி. உள்ள போய் குடிச்சுக்கிறேம்மா. அவளை பாத்தீங்களாங்க? இன்னைக்கு கூட அவன் முகத்துல ஏதாவது சந்தோஷம் இருக்கான்னு? விடு பார்வதி, நான் தான் கடைக்கு போறேன்னு சொன்னேன்ல. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு போய் மூர்த்தி மாப்பிள்ளையை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். பார்வதி, ம், அவட்ட எதுவும் கேட்டுட்டு இருக்காத. நான் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ரெண்டு மிஸ்ட் கால் வந்திருக்கு. கஸ்டமர் கேர். உன் பிறந்த நாள் எப்போ? என்ன கேட்டியா? இல்லை, உன் பிறந்த நாள் எப்போன்னு கேட்டேன். நவம்பர் 26. மாமா இந்தாங்க, ம் டீயை குடிச்சிட்டு பேப்பரை படிங்க. ம் கொடு. ஏந்தாண்ணா, ம், அம்மா எந்திரிச்சிட்டாங்களா? ம்ஹும். இல்ல. சரி. மீனாங்க? அவளும் இன்னும் எந்திரிக்கல மாமா. என்ன மெதுவாக எந்திரிக்கட்டும். அப்புறம் கண்ணன் குளிச்சிட்டு இருக்கான். ஜீவா நீங்க ஏதோ வேலை சொன்னீங்கன்னு வெளியே போயிருக்கான். கதிரி இப்பதான் கடையை திறந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். முல்லை அவ வீட்டுல இருக்கா. போதுமா? உன் நக்கல் இருக்கு வேறு. மீனா எந்திரிச்சதும் குடுக்கறதுக்காக ஜூஸ் போட்டுட்டேன் மாமா. அப்புறம் அவ ஆப்பம் வேணும்னு நேத்தே கேட்டா. அதுக்குதான் தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன். ம் சரி, நீ ஏதாவது டீ குடிச்சா இல்லை சும்மா கிடைக்க? அதை ஏன் மாமா கேக்குறிய? போட்டு வச்சுட்டு மறந்துட்டேன். திரும்பவும் சூடு பண்ண, அதையும் மறந்துட்டேன். எல்லாத்தையும் நீ கவனிக்கிறது சரி, உன்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. நான் என்ன வயித்துல பாப்பாவையா வச்சிருக்கேன்? பேசுகிறா பாரு. பாப்பால் அதை யாரும் அவங்கள கவனிச்சுக்கிட்டதே கிடையாது. ஏதாவது சொல்லியே இரு. மாமா, கதிர் விஷயம் என்ன ஆச்சுன்னு கவனிங்க. நானும் முல்லைகிட்ட பேசுறேன். ம் உட்கார.
ரைஸ் மில்லுக்காரங்களுக்கு பணம் கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்தாச்சுண்ணே. ஏண்டா மிளகா மூடை என்னைக்கு வருது என்னாண்டு ஏதாவது போன் வந்ததா? 26ஆம் தேதி தான் வரும்னு சொன்னாங்க. 26? ம். இல்லை, இன்னைக்கு தாண்டா 26. ஓ, இன்னைக்கு தானா? நானும் கவனிக்கவே இல்லைண்ணே. நீ எதை கவனிச்ச? எதையுமே கவனிக்காம பேயறிஞ்ச மாதிரி தெரியறது தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் நீங்க வேற? இல்லை, அதை ஃபோன் பண்ணி என்னான்னு கேட்டு சீக்கிரம் அனுப்ப சொல்கிற, சரியா? சரிண்ணே, சொல்லிடுறேன். ம். அப்புறம் இந்த ஜேஎஸ்டி மண்டபத்தில் இந்த தை மாதம் ஏகப்பட்ட முகூர்த்தம் வருதான். இந்த மண்டபத்திலே சமையல் கான்ட்ராக்டிங் எடுத்துக்கிறாங்களடா. அதனால் மொத்த சரக்கு நம்ம கடையிலேருந்தே வேணும்னு கேட்டாங்க. ஒன்று பண்ணு, அங்கே நேரடியாக போய் உத்தேசமாக அவங்களுக்கு எப்படி தேவைப்படுது என்னான்னு கேட்டு வந்துடு. நம்மளும் கொடுக்க ரெடியாக இருக்கணும்லடா. மாமா, இது கார்த்திகை மாசம் தானே? தைக்கு இன்னும் நடுவில் ஒரு மாசம் இருக்கே. ஆடா நீ வேற தானே, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மாதம் ஓடி போயிடுது. இப்போ இருந்து எவ்வளோ தேவைப்படும் என்னான்னு கணக்கு வச்சா தானே கரெக்டான நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியும். அண்ணே, நான் போய் பார்த்து பேசிடுறேண்ணே. சரி, நீ நேரடியாக பார்த்து பேசிட்டு கடைக்கு வா, நான் முன்னாடி கிளம்புறேன். இல்லைண்ணே, நானும் கூட அப்படியே. ஏலே, இப்போ எதுக்கடா கிளம்பி வந்துக்கிருக்க? ஒரு 8 மணிக்கு வா போதும். ம். தானே வரேன் தானே? சரி மாமா. வரேன்டா. டேய், டீ ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாம் நீ. நான் இந்த மிளகா மண்டிக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஏன் நீ, இது என்ன மாதம்? இதா நவம்பர் மாசம். நவம்பரா? ஆமாடா, இன்னைக்கு நவம்பர் 26. ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். சரி, நீ கொஞ்சம் இரு, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம். டீ வேணும்னா சொல்லு. இன்னைக்கு என்னமோ ஒரு முக்கியமான நாள் மாதிரி தோணுது. நவம்பர் 26. இன்னைக்கு அவ பிறந்த நாள்ல. கரெக்ட். என் பிறந்த நாளைக்கு gift வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? மோதிரத்தை விக்கல நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. அதை எடுத்துக்கிட்டு நானே கடை வீதிக்கு போனேன் பாருங்க, அது அதை விட பெரிய தப்பு. அப்படி எப்படி நடிக்க முடியும்? கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்ல நினைப்பா? எவ்வளவு அக்கறையா கேட்டா என்கிட்ட. நான் தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? இல்லையே, வீட்டில் அவ எல்லார்கிட்டயும் சொன்னாலே. ஒண்ணுமே புரியல. ஏன் குட்டி நீ, உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? பையனா பொண்ணா? டேய், அப்படியெல்லாம் கேட்க கூடாதுடா. ஏன் கேட்க கூடாது? ஏண்டா, எந்த குழந்தை பிறந்தா என்ன? எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தை தானே. மீனா, தண்ணி கொட்டி இருக்குன்னு மேட்டு போட்டிருக்க, நடக்கும்போது பார்த்து நட. அண்ணி, நீங்க சொல்லுங்க அண்ணி. எனக்கு பெண் குழந்தை தான் பிடிக்கும், அதான் வேணும். எந்த பாப்பா ஆசைன்னு கேட்டா எனக்கும் பொன் குழந்தை தான். ஆனா பையன் பிறந்தாலும் ஓகே தான். ஏன் இப்படி எல்லாரும் ஆண் குழந்தைய வெறுக்கிறிய? டேய், பசங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கடா. பொண்ணுங்க தான் சமத்து குட்டிங்களா இருப்பாங்க. ஏன் நீ, நான் சேட்டை பண்ணனா என்ன? பண்ணியாவா? பின்னாடி ஓடி ஓடி தாண்டா எனக்கு இடுப்பு வலியே வந்துச்சு. நான் மட்டுமா? மூர்த்தி, ஜீவா, கதிரு எல்லாரும் உன் பின்னாடி ஓடி இருக்காங்க. ஒரு நிமிஷம் கண் அசந்தா நீ எதையாவது பண்ணி வச்சிடுவ. கேட்டியா? ஏமா, ஏதாவது கேட்டா இப்படிதான் டீட்டெயிலா சொல்லுவீங்களா? அப்படிலாம் இல்லடா கண்ணா அப்படின்னு ஷார்ட்டா முடிக்க தெரியாதா உங்களுக்கு? டே கண்ணா, நான் இங்க வந்த பிறகு நீ பண்ண சேட்டையெல்லாம் சொல்லவா? ஒன்னும் வேணாம், கேட்டதெல்லாம் போதும்.
ஆனா மீனாண்ணி, நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு பையன் தான் பிறக்கும். அவன் என்னை விட சேட்டை பண்ண போறான். நீங்க எல்லாரும் அவஸ்தைப்பட போறிய. அப்பதான் இந்த கண்ணனோட அருமை தெரியும் உங்களுக்கெல்லாம். டேய், சேட்டை பண்ணா நான் பார்த்துப்பேன்டா என் தங்கத்தை. சரி சரி, புள்ள பிறக்கறதுக்கு முன்னாடி அதை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆமா ஆமா, எந்த குழந்தையா இருந்தாலும் குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்குவா, டயர்டா இருக்கு. ஆ சரி, போய் படுத்துக்கோ. அப்புறம் பசிச்சா உடனே வந்து சாப்பிடு. எத்தனை தடவை பசிச்சாலும் சாப்பிடணும். ம்? சரி. அண்ணி, சாப்பிட என்ன பண்ணிருக்கீங்க? ஏய், ஐயோ,